ரகு எங்கம்மா? ஏன் தம்பி, இன்னும் ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? இல்லம்மா, இல்ல. வந்து ஆபத்தை போக்க பணத்தோட வந்திருக்க. அந்த ஆபத்து நீ பணத்தால தீராதப்பா. ஆபீஸ்ல களவு போன பணம் இங்கேயே இந்த வீட்லயே கிடைச்சப்பா. இந்த பணம் இந்த வீட்லயா? இங்க மட்டுமல்லப்பா, சந்திரா வீட்ல. கல்யாண கோலத்தோடு பார்க்க வேண்டிய என் செல்வங்களை என் கண்ணெதிரிலேயே விலங்கு போட்டு. அம்மா, இவ்வளவுக்கும் காரணம் வேற யாரும் இல்லப்பா, ஏன் துரதிருஷ்டம் தான். அம்மா, இது உன் துரதிருஷ்டம் இல்லம்மா, என் துரோகம். இவ்வளவுக்கு நான் தாமா காரணம். நான் தான். நீயா செய்த? நாங்க உனக்கு என்னப்பா துரோகம் செய்தோம்? எதுக்காக என் வயிற்றில் இப்படி அணையாத நெருப்பை உருவாக்கின? உனக்கு தாயே இல்லையா? அம்மா, இவ்வளவு செய்துமா உனக்கு இன்னும் திருப்தி ஆகல? மறுபடியும் எங்களை எந்த ஆபத்துல மூழ்கடிக்க இந்த பணத்தை கொண்டு வந்து. ஐயோ அம்மா, நான் வந்து ஆபத்தை அதிகப்படுத்த அல்லம்மா, என்னால ரகுவுக்கு ஏற்பட்ட தாழ்வை போக்கவும் பெற்ற தாயின் பாதங்களை கண்ணீரால் கழுவி என் கரையை போக்கிக் கொள்ளவும் தாவா வந்திருக்கேன். யார் உன்னை பெற்ற தாய்? இப்படி ஒரு மகனை வளர்த்து ஊர் குடும்பங்களை கடுத்து வாழும்படியா விட்ட அந்த புண்ணியவதியா? இன்னுமா உயிரோடு இருக்கா? அம்மா, என்ன யாருன்னு தெரியலையா? என்ன யாருன்னே தெரியலையா? எவ்வளவு துர்பாகியம்மா! பெற்ற தாயிடமே நான் உன் மகன் சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலை. ஐயோ, யாரது? கோபியா? கோபி? ஆமா அம்மா, ஆமா. இவ்வளவு காலமாக என் இதயத்தை விட்டு நீங்காம இருந்த கோபியா இப்ப திருடனா வந்திருக்கான்? அம்மா, துரோகியா வந்திருக்கான்? அம்மா, இல்லை, இல்லவே இல்லை. நீ என் மகன். அம்மா, தண்டியா இருந்தால் தவறாக நடந்தால் தண்டிக்காம விட மாட்டேன்னு சொன்ன கோபியா நீ இருக்கவே முடியாது. இதை நான் நம்பவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இப்படி நீ திருடனா திரும்பி வந்ததை விட வராமலே இருந்திருக்கலாமே கோபி. அம்மா, 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 நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா, இல்லையா? அம்மா, 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 அம்மா. எனக்கு இன்னொரு மகன் இருந்தான், அவன் காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். இனி அவன் செத்தா போயிட்டான்னு சொல்லிடுறேன். அப்படி சொல்லிடு, நானும் அதைத்தான் விரும்புறேன். ஆனா இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு செய்யாதவங்களே கிடையாதுங்கிறது மாத்திரம் ஞாபகத்துல வச்சு. உண்மைதான், இப்படி ஒரு மகனை பெற்றது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத இப்ப உணர்ந்துட்டு இனி என் முகத்துல முடிக்காதே. போயிடு. போயிடுறம்மா, நான் போயிடுறேன். நான் தான் உன் மகன் உனக்கு தெரியப்படுத்த கூடாதுங்கிற முடிவோட தான் வந்தேன். ஆனா ஆசை என்ன உலுக்கி உண்மையை சொல்லும்படி வச்சுட்டுதம்மா, வச்சுட்டு நான் போறேன். அம்மா, நான் இவ்வளவு மனப்பூர்வமா செய்யலம்மா, ஏதோ ஒரு ஆவேசத்துல செஞ்சுட்டேன். திருந்தி வாழணும்னு நினைச்சிருந்த நேரத்துல எனக்கு இப்படி ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணிற துரோகி அந்த நாதம் தான். இந்த ஊர்ல பெரிய மனுஷா வாழ்றானே அதே நாதம் தான் என் அறியாமையை தூண்டி விட்டு என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான். அம்மா, நான் திருடி கொடுத்த பணத்தால் இத்தனை குடும்பங்களுக்கு தீ வைப்பாரு நான் நினைக்கவே இல்லம்மா, நான் நினைக்கவே இல்லை. கோபி, அம்மா, அது உண்மையா? அந்த உண்மையை கூடி சீக்கிரத்தில் நாதன் கொடுக்க போற மரண வாக்கு முறைத்து நீயே தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு அனர்த்தத்தை உண்டாக்க போறியா? வேண்டாண்டா கோபி, வேண்டாம். அம்மா,
உன் அன்புக்கு நான் அருகதை இல்லாதவம்மா. அம்மா, உன் மகன் ஒரு திருடன் இந்த உலகத்துக்கு தெரியவே வேண்டாம். அம்மா, என்ன மறந்து அம்மா. நாதன், என் கையிலேருந்து நீ தப்பவே முடியாது. யார் யார் அதே? நியாயம், தர்மம். நியாயம், தர்மம், அதுக்கு என்கிட்ட என்ன வேலை? எங்க வந்த? தூங்கும் மனசாட்சியை தட்டி எழுப்பி மனிதத்தன்மையை நிலைநாட்டு. இங்கே மனித தன்மையும் இல்லை, மனசாட்சியும் இல்லை. போ, எங்க இருந்து போ. கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது. இப்படியே எவ்வளவு காலம் இருந்து விட முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் இந்த கதவு திறக்காமல் போனாலும் உன் இதய கதவு திறந்தே ஆக வேண்டும். அன்று நீ செய்த பாவங்கள் அனைத்துமே உன் கண் முன் வந்து பயங்கரமாக நிற்கும். அப்போது அதனிடமிருந்து நீ தப்பவே முடியாது. நீதியை நிர்மூலமாக்கிய எவருமே முடிவில் ரத்த வெள்ளத்தில் மிதந்து சாக வேண்டியதுதான். சாக போறது நீயா நானா? இந்த மனிதனை மனிதனாக இல்லாமல் செய்வது, மனிதத்தன்மையை அடியோடு அழிப்பது. இதனால் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ, எத்தனை குடும்பங்களை அழிக்க வேண்டுமோ, எத்தனை தாயுள்ளத்தை கொடுக்க வேண்டுமோ அம்மா, மாப்பிள்ள வந்துட்டாருமா. வந்துட்டாருமா. அம்மா. தம்பி, நீ இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த வீட்டுக்கு மகனும் மாப்பிள்ளையும் நீதானப்பா. நீதானே எல்லாத்தையும் கிட்ட இருந்து கவனிக்க வேண்டியது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? விடிஞ்சா கல்யாணம். ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி துணிமணிகள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். போப்பா போ. அதெல்லாம் உனக்கு பிடிக்குதான்னு பாரு. போ, போய் பாரு. வேலையா? ஏமா? கிட்ட இருந்து ஆக வேண்டியதெல்லாம் கவனி. சரிம்மா. என்னங்க இது? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பெண் இருக்கிற அறைக்கு வரலாமா? என் ஸ்நேகிதிகள் எல்லாம் என்ன கேலி செய்யறாங்க. இங்கிருந்து போயிடுங்க. போறேன் மஞ்சு. ஆனா போறதுக்கு முந்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். என்னங்க இது? ஏன் வருத்தமா இருக்கீங்க? கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையேன்னு தான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மஞ்சு, நம்ம கல்யாணம் நடக்காது. என்னங்க இது? ஏன் இப்படி என்ன அழவிக்கிறீங்க? உன் வாழ்க்கை பூராவும் நீ அழக்கூடாதுன்னு தான் மஞ்சு. ஏது சொல்லி என்னை ஏன் இப்படி வேதனைப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன தவறு செஞ்சேன்? தவறு செய்தது நீ இல்ல மஞ்சு, நான் தான். ஏன் உங்க அண்ணனை காப்பாற்ற முடியலையா? உங்க அம்மாவை பார்க்க முடியலையா? அம்மாவை பார்க்க முடிஞ்சதே தவிர அவங்க வேதனை என்னால போக்க முடியல மஞ்சு. இனி கோடிக்கணக்கில் குவிச்சாலும் பறிபோன எங்க குடும்ப கௌரவம் திரும்ப வரவே வராது. கல்யாண கோலத்துல காட்சி அளிக்க வேண்டியவங்க இப்ப என்னால சிறையில் இருக்காங்க மஞ்சு. குற்றம் செய்யாதவங்க சிறையில் இருக்கும் போது குற்றம் செய்தவன் நான் இங்க இருக்கேனேன்னு பாக்குறியா? அது இன்னும் சில மணி நேரம் தான். எந்த நாகனால நான் இந்த நிலைக்கு ஆளானேனோ அவன் பிணமான மறுகணமே ரகுவுக்கு விடுதலை, எனக்கு சிறைவாசம். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. அவசரப்படல மஞ்சு, நல்லா ஆலோசிச்ச ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நான் சொல்றதை கேளுங்க. உங்க அன்புக்காகவே ஏங்கி தவிக்கும் என் முகத்தை பாருங்க. நம்ம கல்யாணத்துக்காகவே சிங்காரிச்சிருக்கும் இந்த திலகத்தையும் இந்த பூவையும் பாருங்க. தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. இல்ல மஞ்சு, இல்ல.
பூவும் பொட்டும் உனக்கு நிரந்தரமாய் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். கொலைகாரனுக்கு மனைவியாகி நீ விதவியாக கூடாதேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். என்ன மறந்துரு மஞ்சு, என்ன மறந்துரு. முடியாது. உங்களை கொலைகாரனமாக நான் விடவே மாட்டேன். என்னை தடுக்காதே மஞ்சு. பஞ்சத்தால் எரிகிற இந்த நெஞ்சத்துல இனி காதலுக்கு இடமில்லை. நல்லபடியா ஒரு உத்தமனை கல்யாணம் செய்துவிட்டு நீ சௌக்கியமா வாழணும்னு என் மனப்பூர்வமா உன்னை வாழ்த்துறேன். மஞ்சு, இதான் நாம் சந்திக்கிற கடைசி சந்திப்பு. அப்படி சொல்லாதீங்க. என்னால தாங்கவே முடியாது. உங்களை இங்கிருந்து போக நான் விடவே மாட்டேன். இல்ல மஞ்சு, நெருப்பையும் எதிரையும் வளர விடவே கூடாது. நல்லவங்களை வாழ வைக்கனால முடியலனாலும் ஒரு கெட்டவனை ஒழிச்சேங்கிற பேராக எனக்கு இருக்கட்டும். சொல்றேன் மஞ்சு, என்னை தடுக்காது. என் வழியில சொல்லு மஞ்சு. மாயாண்டி, வந்துட்டீங்களா? உங்களை எதிர்பார்த்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? நானும் புறப்பட போறாங்க. எங்க? பலவனூருக்கு. உண்மையாவா? ஆமாங்க. சடைய நாதன் பேருக்கு ஒரு முதல் வகுப்பு டிக்கெட் புக் பண்ற போது என் கண்ணார பாத்துருங்க. இன்னைக்கு ராத்திரி மெயிலுக்கு. இப்ப நீங்க நேர புறப்பட்டு பச்சைமலைக்கு போனாலும் அங்க நாதனை பழி வாங்க முடியாது. ஏன்னா இப்பவே நேரம் ஆகி போச்சு. அதுக்குள்ள அவன் ரயில் ஏறி போயிடுவான். அவன் போறது பலவனூருக்குள்ள மாயாண்டி. அவன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்துக்கே போக போறான். ஓடுற ரயிலே சேர்த்து கட்டிடுறேன். சரியா சரியா சரியா? ஐயோ, ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. என் குழந்தைகளை காப்பாத்தோடனே. கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன யாரும் இப்ப தடுக்க கூடாது. போ. இந்தாங்க இந்தாங்க. நான் செஞ்ச குற்றத்துக்கு என் குழந்தைகளை தண்டனை அனுபவிக்க விடவே மாட்டேன். இதனால என் சொத்து பூரா போனாலும் சரி, என் உயிர் போனாலும் சரி. எனக்காக எனக்காக இறக்கப்படாதே சாந்தா, இறக்கப்படாத. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது வேணும், என்ன வேணும்? அண்ணன் குழந்தை, என் குழந்தை எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டே. ஐயோ ஐயோ, இப்ப நான் என் குழந்தைகளை போய் பார்க்கணும். வேணாங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்ப உங்க நிலை கொஞ்சம் கூட சரியா இல்லை. நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்களை அழைச்சிட்டு வரேன். சரியா சரியா? டாக்டர் கூப்பிடு. கோபி 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 கோபி. வேங்கைக்கு குறிவைத்து வில்லோடு காத்திருந்தான். வீதி வழி அந்த வேங்கை வரும் என்றிருந்தான். தான் யாரென்று அறிந்த மகன் தாயாரை அறிந்திருந்தான். தந்தையினை அறியவில்லை, தடுத்துரைப்பார் யாருமில்லை. அம்மா அம்மா என்றிருந்தான் அவன், அவளை நினைத்திருந்தான். அன்பெனும் விளக்கில் பாசத்தை ஏற்றி ஆசையில் காத்திருந்தான்.
மகன் வரும் பாதையில் நிற்கின்றான். கைகளை அணைப்பானோ இல்லை அணையா விளக்கை அணைப்பானோ கணக்கே தவறன அறிவானோ அவள் கதையை அவனே முடிப்பானோ அம்மாவும் மகன் வருகின்றான் நீ யாரென கூறாயோ மகனே உன் தாய் வருகின்றாள் அவள் யாரென பாராயோ அம்மா மகனே அம்மா மகனே விடுதலை எனக்கு சிறைவாசம். இவ்வளவுக்கும் காரணம் நாதனும் அவன் கூட இருக்கிற 3 பேரும் தான் சார். நாதன் தான் சார் கோபியை தூண்டிவிட்டு எல்லாத்தையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான் சார். ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? கோபியோட உயிருக்கு உயிரா பழகிறவனே என்கிட்ட சொன்னான் சார். அடிபட்டு கிடந்தனா மயக்கம் தெளிஞ்சு எழுந்து நடந்து வரச்ச வழியில நான் அவனை பார்த்தேன். அவன் எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னான். காளி, ஏற்கனவே எங்களுக்கும் தகவல் வந்திருக்கு. அதோட புலன் விசாரணை செய்தலையும் அப்படித்தான் புறப்பட்டது. இது விஷயமா நாதனையும் அவன் சகாக்களையும் கோபியையும் அவன் கூட்டத்தாரையும் விடுவதற்குள் இங்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி சப் இன்ஸ்பெக்டர் அனுப்பி இருக்கிறார். அதுவரை நீங்களும் இங்கதான் இருக்கணும். மஞ்சு 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 நான் தான் மஞ்சு கோபி. மஞ்சு நான் தான் கோபி. மஞ்சு கோபி கோபியா வந்திருக்காரு. ஆமா, என் கோபியேதா, என் கோபியேதா. கோபி, நீங்க இருக்கிற நிலைய பார்த்தா நீங்க நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டீங்க போல இருக்கு. அப்படித்தானே? ஆமா மஞ்சு. நான் நினைச்சது இன்னும் முடியல. எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன மஞ்சு? யார் அம்மான்னு சொன்னாலும் அவங்களுக்காக பரிதாபப்படுவீங்களே, அந்த அம்மா மேல ஆணியா செய்வீங்களா? அப்படியே செய்யற மஞ்சு, தவறாம செய்யற. சொல்லு சொல்லு மஞ்சு.
கையால எனக்கு கட்டுங்க. மஞ்சு, மஞ்சு, நீ என்ன சொன்னாலும் முடியாது. நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். எவ்வளவுதான உங்க தாய் பாசம், அவங்க மேலே தானி எவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டீங்களே. மஞ்சு, இந்தாங்க உங்களை கெஞ்சி கேட்டீரு, என் ஆசை நிறைவேற்றுங்க, என் ஆசை நிறைவேற்றுங்க. ஏன் தயங்குறீங்க? இந்த காட்டுலயா நம்ம கல்யாணம்? இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. மஞ்சு, 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 மஞ்சு. கொலை செய்தது என் துரோகியை மட்டும் இல்ல, இந்த தியாகியும் கூட தான். அந்த வஞ்சகனை கொன்னது இந்த துப்பாக்கியால. என் மஞ்சுவை கொன்னது என் துர்பாகியத்தான். இந்த உடலை சுமந்துகிட்டு என் உயிர் இங்க வந்ததுக்கு காரணமே நிரபராதியான இவங்களை விடுதலை செய்யறதுக்கு தான். சீக்கிரமா விடுதலை செய்யுங்க சார். அங்க எங்க அம்மா இல்ல சார், இல்ல, ரகுவோட அம்மா மகனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. கோபி சார், இந்த நேரத்துல கல்யாண கோலத்தோட இருக்க வேண்டியவங்க ரெண்டு பேரையும் இந்த நிலைக்கு ஆளாக்கியது நான் தான் சார், நான் தான். இது அவ்வளவுக்கு காரணமாக இருந்து இத்தனை பேருடைய கண்ணீரையும் பெருக்கெடுத்து ஓடும்படி செய்த இந்த நாதனை ஓட ரயில நானே கொலை செய்துட்டேன் சார். ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உண்மையாவே நான் ஒழிச்சது ஒரு துரோகியத்தான். கோபி, நீ ஒழிச்சது உன் துரோகியல். அதோ பார்.
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்கு, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதற்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. எனக்காக ஓடும் நதிகள்